வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல் பார்த்துட்டு வந்துருக்கோம். அதாவது ஹெல்த்தியான காய்கறிகள் யூஸ் பண்ணி நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு சாதாரணமாக பீட்ரூட் அப்படின்னா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஒன்று அந்த கலர் பிடிக்கிறது இல்லை, இல்லைன்னா அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் வந்து அந்த பீட்ரூட் சாப்ஸ் மட்டும் தான் பிடிக்குது. மற்றபடி அந்த பீட்ரூட் நிறைய ஐட்டம் செய்கிறதே இல்லை. வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் குழந்தைங்களுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி இந்த பீட்ரூட் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த பீட்ரூட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட்டில் ஒரு அருமையான ஒரு பிரியாணி. அந்த பீட்ரூட் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அரிசி ஒரு அழாக்கு, பீட்ரூட் 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புதினா 1/2 கட்டு, கொத்தமல்லி 1/2 கட்டு, தயிர் 1/2 கப்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, பிரிஞ்சி இலை 2, அன்னாசி பூ 2, கல்பாசி 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த பீட்ரூட் பிரியாணி செய்கிறது எப்படி பார்ப்போம். இந்த 1/4 கிலோ பீட்ரூட்டில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதனுடைய பல்ப் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி பூண்டு அரவை, புதினா, கொத்தமல்லி, தயிர், பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, சோம்பு போடுறோம். வெங்காயத்தை போட்டு வதக்குறோம், முக்கால் பாகம் வதக்குறோம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்குறோம், தக்காளி பழத்தை போட்டு வதக்குறோம், இந்த பீட்ரூட் போட்டு வதக்குறோம். அதாவது பொடியை கட் பண்ண பீட்ரூட்டை, மிளகாத்தூளும் மஞ்சத்தூள். நம்மளா பிரியாணிக்கு நம்ம மஞ்சத்தூள் போடவே கூடாது. இதில் கொஞ்சமாக போடும்போது என்னன்னா அந்த கலர் ரீட்டைன் ஆகும், அந்த பீட்ரூட்டோட கலர் ரீட்டைன் ஆகும். அதனால் கொஞ்சமாக அந்த மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் மாத்திரம் சேர்த்துக்கிறோம், தனியாத்தூள் சேர்க்கல. புதினா கொத்தமல்லியெல்லாம் வதக்கிட்டு, இந்த காய்கறி வதக்கிட்டு, வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு, பீட்ரூட்டை வதக்கிட்டு, அரிசியும் போட்டு அதிலே வதக்கிடுறோம். முதலே தயிரும் போட்டுடுறோம். தண்ணி வந்து ஆர்டினரி அரிசியாக யூஸ் பண்ணுறதால 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். நீங்கள் பாஸ்மதி அரிசியோ அப்படி இல்லைன்னா ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணும்போது 1க்கு 1.25 தண்ணி ஊற்றினா போதும். ஊற வச்ச அரிசியில் ஒரு 3 விசில் 3 நிமிஷம் சிம்மில் வச்ச பிறகு சூப்பரான பீட்ரூட் பிரியாணி. பீட்ரூட் ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்ப நல்லது, பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட் ரொம்ப நல்லது. நம்ம வந்து சாப்பிட்றதே இல்லை, அந்த கலர்னால் நம்ம சாப்பிட்றதில்ல, இல்லை பிடிக்கிறது இல்லை. வெறும் நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு பொரியல்னு சொல்லி கொடுத்துறதால நிறைய இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் ஆகட்டும், அதே மாதிரி இந்த சாப்பாடு மீல்ஸ் கொடுக்குறாங்களா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரொம்ப காமனாக இருக்கும். அது சீப்பரான வெஜிடபிள்னு சொல்ல முடியாது, அது சத்தான வெஜிடபிள்னு சொல்லணும். அது நம்ம சாதாரணமாக அந்த பீட்ரூட் பார்க்கும்போதே சாப்பிட்றதில்ல. தயவுசெய்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆணித்தரமான உண்மை. இப்போ அது எப்படி நம்ம செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டேன். இதை தாளிச்சிடுறோம். இதுலேயே 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி போட்டு வதக்கிடுறோம். இப்போது அரிசியை ஊற வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை எடுத்துருக்கோம், தனியாக ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் மினிமம் வந்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் இதில் போடணும். இப்போது இந்த புதினாவும் கொத்தமல்லி இந்த பட்டை சோம்பு வாசனை சூப்பராக வந்துடுச்சு. இதில் 2 கை வெங்காயம் போட்டுறேன். போட்டு இதை வதக்கலாம். இது முக்கால் பாகம் வதக்கணும். இப்போது நான் பீட்ரூட் சாப்ஸ்ன்னு சொன்னேன். அருமையான ஒரு டிஷ்ஷு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பீட்ரூட்டை பத்தை போட்டுக்கிறோம். அந்த கலர் ரீட்டைன் ஆகிறதுக்கு, அதாவது வாஷ் பண்ண ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது ரீட்டைன் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு ட்ராப் எலுமிச்சம்பழம் விட்டுறோம். ஒரு பாத்திரம் வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கிறோம், இஞ்சி பூண்டு அரவை, தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிடுறோம். மஞ்சத்தூள், மிளகாய், தனியாத்தூள் போட்டு பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடும். பீட்ரூட்டை கொஞ்சம் நல்லா ட்ரையாக வருது. அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் அரைச்சிட்டு நல்லா அந்த பீட்ரூட் நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த அரைச்ச தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு மாதிரி திக்காக கிரேவி மாதிரி இருக்குது.
அந்த கிரேவி மட்டுமே நீங்கள் சாத்தில் போட்டு பேசினு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும். நாமெல்லாம் பீட்ரூட் வந்து இனிப்பு தரக்கூடிய ஒரு வெஜிடபிள். கொஞ்சம் காரம் நீங்கள் எச்சா சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இனிப்பு இருக்காது. சாத்தில் போட்டு பேசினு சாப்பிட்டு கூட ஒரு வத்தலோ இல்லை ஒரு மீன் வறுவலோ சாப்பிடும்போது அந்த பீட்ரூட் சாப்பிட்டு கலகலாக இருக்கும். மிளகா கள்ளி போட்ட சாம்பாரோட இந்த பீட்ரூட் சாப்பிட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தை முக்கால்வாத வதக்கிட்டேன். இப்போது இதில் இஞ்சி பூண்டு அரைவை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். இது 2 கை, அது 2 கை. தக்காளி பழம் போடும்போது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா மர்ஜ் ஆகணும், தொக்கு மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தயிரை போடணும். மிளகாத்தூள் மாத்திரம் சேர்க்கணும், நம்ம தனியாத்தூள் சேர்க்கலை. அதுக்கப்புறம் அரிசி போடலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வந்து ஒரு வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சிக்கு. இந்த வெங்காயம் தக்காளியும் பாருங்க இது மாதிரி ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தயிர் 1/2 கப்பு, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போது பீட்ரூட் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போது அரிசி நல்லா கலைஞ்சி வச்சுருக்கோம். இந்த தண்ணி எடுத்துடுறேன். இப்போ அரிசியை இதில் போட்டுறேன். ஒரு கிண்டு கிண்டிக்கிறேன். சூப்பராக அது வாசனை. இதில் இப்போது இந்த பீட்ரூட் பல்ப் ஆட் பண்ணிடுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு போடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு தேவையான அளவு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். மூடி போட்டுடலாம். வெயிட்டை போட்டோம். இப்போ ஒரு வாட்டி பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றணும். பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, சோம்பு, கல்பாசி போட்டு வதக்கிட்டு புதினா 2 கை, கொத்தமல்லி 2 கை போட்டு வதக்கிட்டோம். வெங்காயத்தை போட்டு நல்லா 3/4 பாகத்துக்கு மேலே வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு போட்டோம். தக்காளி பழத்தை போட்டோம். நல்லா தூக்கு மாதிரி வரவங்களும் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டு தயிர் போட்டோம். மிளகாத்தூள் போட்டோம், மஞ்சத்தூள் போட்டோம். வதங்கின பிறகு பீட்ரூட்டை போட்டோம். அந்த பீட்ரூட் மிக்சியில் போட்டு அரைச்ச பல்ப்பையும் ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டோம். அரிசியை போட்டு அதை ஊற்றிட்டோம். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். உப்பு போட்டோம். 3 விசில் 3 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். சூப்பரான பீட்ரூட் பிரியாணி. இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு தயிர் காய்கறி செய்ய போகிறோம். அதோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். 3 விசில் 3 நிமிஷம் விட்டாச்சு. பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி
பீட்ரூட்டில் வந்து பீட்ரூட் அல்வா ரொம்ப ரொம்ப பாப்புலர், எல்லாருமே வீட்டில் செய்கிறீங்க. அந்த பீட்ரூட் அல்வாவை எப்படி செய்கிறது ஒரு ரெண்டு நம்ம பார்க்கலாம். பீட்ரூட் நம்ம திருவிடுறோம், கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல அந்த பீட்ரூட்டை வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் பாலை வச்சிடணும். பாலை ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு நல்லா ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் சுகர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை இல்லாத கோவா கிடச்சின்னா அதில் போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை வதக்கி அந்த பீட்ரூட் அல்வாவில் போடலாம். அதே மாதிரி ஏலக்காய் பொடி அப்படி இல்லைனா குங்குமப்பூ போடலாம். இந்த பீட்ரூட் அல்வா அந்த காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்காங்க, பீட்ரூட் அல்வா அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு எனி ஃபார்ம் வாரத்தில் ஒரு நாள் பீட்ரூட் கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட் சூப் கொடுக்கலாம், பீட்ரூட்டில் பொரியல் கொடுக்கலாம், இது மாதிரி பீட்ரூட் சாப்ஸ் கொடுக்கலாம், பீட்ரூட்டில் பிரியாணி கொடுக்கலாம், பீட்ரூட் அல்வா கொடுக்கலாம், பீட்ரூட்டும் கடலையும் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பீட்ரூட்டை செய்யறதுக்கு நிறையா இருக்குது. இப்போது இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. புதினா வாசனையோட சூப்பராக வந்துருக்கு. கறி போட்டால் கூட அந்த டேஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு வாசனை சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவசரப்பட்டு ப்ரெஷரை ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த டேப்பை திறந்து சுற்றி நீங்கள் அந்த தண்ணி காமிச்சாவே ப்ரெஷர் அடங்கிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அருமையான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி போட்டு வதக்கிட்டு புதினாவும் கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டோம், வெங்காயத்தை போட்டு வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி போட்டு வதக்கிட்டோம். அதுக்கப்புறமா தயிரும் பச்சை மிளகாய் போட்டு அந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசியை போட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் பல்ப்பு போட்டு வதக்கிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு 3 விசில் 3 நிமிஷம் சிம்மில் வச்சோம். சூப்பரான பீட்ரூட் பிரியாணி. இது பச்சடி, தயிர் பச்சடி, அதாவது வெங்காயம் பச்சடி, தக்காளி பச்சடி, பைனாப்பிள் பச்சடியோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இல்லைன்னா அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிற தயிர் காய்கறியோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பீட்ரூட் பிரியாணியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த ஐட்டம் நம்ம செய்ய போகிறது தயிர் காய்கறி. அந்த தயிர் காய்கறி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பண்ணுவோம். தயிர் காய்கறிக்கு தேவையான பொருட்கள் கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாம் சேர்ந்த மாதிரி 1/4 கிலோ, தேங்காய் 1/4 மூடி, தயிர் 1 கப்பு, கருவேப்பிலை 2 கொத்து, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புதினா 1/4 கட்டு, கொத்தமல்லி 1/4 கட்டு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த தயிர் காய்கறிகள் செய்து எப்படி பார்ப்போம். இது அவியல் மாதிரி வராது. ஆக்சுவலாக உடனே உங்கள் மைண்டில் வந்து அவியல் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு தோணலாம். அவியலில் வந்து அரைக்கிறதுக்கு வந்து சீரகம், பச்சை மிளகா, தேங்காய் வச்சு அரைப்போம். இது வெறும் தேங்காய் தான் வச்சுருப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயம் கிடையாது இருக்குது. அந்த காய்கறி மொத்தம் டைரெக்டாக போட்டு வதக்கிறோம். அதில் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் போட்டுறோம். போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து காயை வேக வச்சிடறோம். காய் வந்து வரும்போது அந்த தேங்காய் வச்சு அரைச்சி தேங்காய் ஊற்றிடுறோம். இப்போ பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இப்போது காய் நல்லா வந்து போச்சு, தேங்காயோட நல்லா திக்காக இருக்குது, கொஞ்சம் ட்ரையாக வருது. இதை அடுப்பு அணைச்சிட்றோம். இப்போது அடுப்பு அணைச்சிட்டு அந்த தயிரில் புதினாவும் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அதில் ஊற்றிடுறோம், மிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம பண்ண அந்த பீட்ரூட் பிரியாணியோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நீங்கள் பீட்ரூட் பிரியாணி மாத்திரம் இல்லாமல் ஒரு புலவு ஐட்டத்தோடு சாப்பிடலாம், அதே மாதிரி தோசையோடு சாப்பிடலாம், சப்பாத்தியோடு சாப்பிடும்போது பாஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, கருவேப்பிலை, இந்த காய்கறிகள், இதுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை, அப்படியே வெறும் காய்கறியிலேயே கொஞ்சம் வதக்கிட்டு வந்துடணும். இந்த காய் வதக்கும் போது உப்பு போட்டுடலாம், அப்போ தான் வந்து காய்கறிக்கு உப்பு பிடிக்கும். உப்பு போட்டுடலாம். இந்த காய்கறி நான் என்ன சொன்னேன், உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸு அண்ட் தென் கேரட்டு, இந்த 4 காய்கறி வச்சு செஞ்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், மஷ்ரூம் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். எனி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறின்னு சொல்லும்போது அருமையான ஒரு குருமா,
இந்த வெஜிடபிள் குருமா சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது வெள்ளை குருமான்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி இதில் மிளகாத்தூள் கிடையாது, மஞ்சள் கிடையாது. தேங்காய், முந்திரி பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சிடணும். கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டுக்கிறோம். தாளிக்கட்டுக்கு சோம்பு கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு வதக்கிடுறோம். தக்காளி பழம் கிடையாது. இந்த காய்கறி போட்டு வதக்கிடுறோம். தண்ணி ஊற்றுறோம், உப்பு போட்டுறோம். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னவங்க பச்சை மிளகாய் இடித்து போட்டுக்கலாம். நல்லா குக் ஆகிட்டு பிறகு இந்த காய்கறி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடறோம். இப்போ அடுப்பு அணைச்சிடுறோம். தயிர் ஊற்றுறோம். கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர்மான வெஜிடபிள் வெள்ளை குருமா அந்த பிரியாணியோடையோ சப்பாத்தி தோசையோடையோ சாப்பிடும்போது கலக்காக இருக்கும். இதில் சிக்கன் போட்டு செஞ்சாலும் அந்த சிக்கன் வெள்ளை குருமா கலக்கலாக இருக்கும். பரோட்டாவோட ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தோசையோட இந்த சிக்கன் வெள்ளை குருமா இல்லை வெஜிடபிள் வெள்ளை குருமா அட்டகாசமாக போகும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இதில் தேங்காய் அரவையை ஊற்றிடலாம். இதில் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி வெந்து வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவையோசி நிகழ்ச்சிக்கு. காய்கறி நம்ம என்ன பண்ணோம், கருவேப்பிலை, சோம்பு போட்டு தழைச்சோம். கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டோம். உப்பு போட்டு வதக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இந்த தேங்காய் வெறும் தேங்காய் அரைச்சி வச்சுப்போம். அந்த தேங்காய் போட்டோம். கொஞ்சம் தண்ணி விட்டு காய்கறியை வேக வச்சுட்டோம். காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் நான் சொன்ன தயிர், புதினா, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர், புதினா, கொத்தமல்லி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிட்றேன். அடுப்பு அணைச்சிட்டு இந்த தயிர், புதினா, கொத்தமல்லியை சேர்த்துறேன். திக்கு தயிர், புதினா, கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த பீட்ரூட் பிரியாணிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஃபுல்காக்கு, நானுக்கு, ரொட்டிக்கு, இட்லியோடு சாப்பிடும்போது இந்த தயிர் காய்கறி அட்டகாசமாக இருக்கும். பீட்ரூட் பிரியாணியோட சாப்பிடும்போது சரி, பிரியாணியோட சாப்பிடும்போது சரி, மட்டன் பிரியாணியோட சாப்பிடும்போது சரி, அதே மாதிரி தேங்காய் பால் சாத்தோட சாப்பிடும்போது சரி, சப்பாத்தி, நான், ரொட்டி, ஃபுல்கா, பரோட்டா, தோசை, இட்லியோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். தயிர் காய்கறியும் பீட்ரூட் பிரியாணியும் பண்ணோம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.